நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். யார் இந்த நேரத்துல? செல்லம்மா, என்னங்க எங்க அவ? டேய், அவ்வளவு பேசல, இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? என்னமாச்சு? உன் தங்கச்சி போன் பண்ணி இன்னைக்கு ராத்திரி வரல, நாளைக்கு காலைல வரேன்னு போன் பண்ணா. சரி, காலையில வரட்டும், நீ போய் தூங்கு. டேய், என்னடா அறிவு கட்டத்தனமா பேசுற? ராத்திரியில ஒரு பொண்ணு வெளியில இருந்தா எப்படிடா? அம்மா, அவ போயிருக்கிறது டான்ஸ் பிராக்டிஸ்க்கு. அங்க ஏதாவது பிரச்சனையா இருக்கும், அதான் நைட்டு தங்கிட்டு காலையில வரேன்னு சொல்லிருக்காது. பார், அவ எப்படி இருந்தாலும் இங்க வந்துருவா. நீ போய் படுப்போ. என்னடா அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க? என் பொண்ண காணுமேன்னு நான் பதட்டத்துல இருக்க. ஆமா, நீ புள்ளைய பெத்தாதானே தெரியும் அதனோட அருமை என்னன்னு. டேய் வடமல, முடியலடா. பெத்தவ வாயிலிருந்து என்ன வார்த்தை வரக்கூடாதோ அந்த வார்த்தைய சொல்லி உன்னை திட்டேன்டா. நான் எதுவும் மனசுல வச்சுக்கிட்டு அப்படி சொல்லலடா. அமுதாவை காணோன்னு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. தயவு செஞ்சு நீ தப்பா எடுத்துக்காதடா. அதுக்காக அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுவியா? எங்க இப்ப அதுவா பிரச்சனை? அமுதா வீட்டுக்கு வரலங்கிற பதட்டத்துல அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க. அவங்க சொல்றது சரிதானே. புள்ளன்னு ஒண்ணு பெத்தா தானே அந்த வழி நமக்கு புரியும். அத்தை, அமுதா எங்க இருக்கான்னு சொல்லுங்க, போய் கூட்டிட்டு வரேன். செகண்ட் பீச் லேன் என்னமோ சொன்னாலேம்மா. ஈசிஆர் ரோடு முட்டுக்காடுன்னு சொன்னா. சரி, நீங்க வாங்க. என்னங்க இது சின்ன புள்ள மாதிரி? யார் சொன்னா? உங்க அம்மா தானே சொன்னாங்க. அதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டேன். ஏதோ ஒரு அவசரத்துல சொல்லிருப்பாங்க. நீங்க அதே நினைச்சிட்டு இருக்காதீங்க. இல்ல செல்லம்மா, என்ன சொன்னதுக்காக நான் வருத்தப்படல. உன்ன நினைச்சுதான் உன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஐயோ, நான் அதை அப்பவே மறந்துட்டேன். அத்தை மனசுக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. அமுதா மேல இருக்கிற பாசத்துல தான் அவங்க அப்படி பேசியிருப்பாங்க. எந்த தாயும் தான் பிள்ளைய கோபத்துல 2 வார்த்தை திட்டுவாங்களே தவிர சபிக்கிறது இல்லைங்க. என்னங்க இது? வயசு பொண்ணு எல்லாரும் முன்னாடி கை நீட்டி அடிக்கிறீங்க. என்ன இது? 9 மணிக்குள்ள வரேன்னு சொன்னதுனால தான் அம்மா பேசி மீறி அனுப்பிச்சேன். ஒரு வயசு பொண்ணு ராத்திரி வர மாட்டேன் காலையில தான் வருவேன்னு சொன்னா எந்த மக்கள் கோவம் வராது. அதனால தான் அம்மா நம்மள இப்படி பேசுறாங்க. ஒரு பிள்ளைக்கு வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிய வேணா? சரிங்க,
நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க போய் வண்டியில இருக்க, நான் கூட்டிட்டு வரேன். போங்க அண்ணி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரி போ. சாரி, ரொம்ப சாரிங்க. போய் வண்டியில ஏறு. போலாங்க. அத்தை, என்னம்மா அது? நீ விளக்கு முன்னாடி நிக்கிற? நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? எந்த தாயும் சொல்லக்கூடாத வார்த்தைய நான் உன்னை பார்த்து சொல்லிட்டேனேம்மா. உங்க 2 பேரு மனசும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு ஆறுதல் சொல்ல வேண்டிய நானே குத்தி காட்டிட்டேனேம்மா. கோயில் குளத்தை சுத்து, அரச மரத்தை சுத்து, தொட்டில் கட்டி போடுன அக்கறையா உன்னை பார்த்து சொன்ன இதே வாயால இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேனேம்மா. அத்தை, நீங்க சொன்ன வார்த்தை எங்களை காயப்படுத்தல. ஆனா இப்படி விளக்கு முன்னாடி நிக்கிறீங்க பாருங்க, அதுதான் எங்களை காயப்படுத்துது. அப்படி சொல்லாதம்மா. இது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. பெத்தவங்க சம்பாதிச்ச பாவம் புண்ணியம்தான் பிள்ளைங்கள போய் சேரும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு நீ பிள்ளை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நான் என்னைக்கோ செஞ்ச பாவமா தான் இருக்கும். தப்பு என் மேல வச்சுக்கிட்டு உங்களை நான் அப்படி ஒரு வார்த்தை பேசி இருக்க கூடாதும்மா. அத்தை, தெரியாம கூட உங்களால பாவம் பண்ண முடியாது. ஏன் இப்படி ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு உங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? போய் சமாதானப்படுத்துங்க, போங்க. மா மா வாமா, என்ன நடந்துடுச்சுன்னு இப்ப இதை பெருசுப்படுத்திட்டு இருக்க? வாமா வாமா. வடமல்ல, என்ன மன்னிச்சிடுடா. என்னம்மா நீ என்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குற? இத பாரு, நான் யாரு? நீ பெத்த பொண்ணு தானே? என்னம்மா இது? நாங்க 2 பேரும் பெருசா எடுத்துக்கலாமா? எப்பயோ மறந்துட்டோம். நீ வாமா வா. அம்மா ப்ளீஸ்மா, வாமா. அண்ணனும் அண்ணியும் எவ்வளவு மனசு கஷ்டப்படுறாங்கன்னு பாரு. என்னம்மா நீ? என் மகனுக்கும் மருமகளுக்கும் என்னைக்கு ஒரு புள்ள பொறுக்குதோ அன்னைக்குதான் நான் சொன்ன அந்த வார்த்தைய மறக்க முடியும். அது வரைக்கும் என் நெஞ்சுக்குள்ள ஈட்டி மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும். இது பாருங்க, எங்க 2 பேருக்கும் எந்த குறை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கும். அப்ப ஏம்மா இன்னும் பிறக்கல? அது ஒண்ணு இல்ல அத்தை, ஒரு அழகான குழந்தைக்கு கண்டுபடக்கூடாதுன்னு திஷ்டி போட்டு வைப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கிற நம்ம குடும்பத்து மேல யாரு கண்ணும் படக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு சின்ன குறை வச்சிருக்காரு. எங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் அந்த நம்பிக்கை வைங்க அத்தை. வாங்க வாங்க அத்தை. மாமா கொடுங்க. பரவாயில்ல, நான் போட்டுக்கிறேம்மா. இருக்கட்டும் மாமா, நான் போடுறேன்.
மாமா பேப்பர் படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டமா. சரி. மாமா. என்னம்மா? மணியரசுக்கு பொண்ணு பாக்குற விஷயம். நேற்றுக்கு தான் நம்ம தில்லையம்பலத்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவனும் 4-5 போட்டோ காட்டினான். நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு வேணும் இல்லையா, அதுதான்மா யோசிச்சுட்டே இருக்கேன். மாமா, நீங்க தில்லை அம்பலத்துக்கிட்ட பேசிட்டு இருந்ததை நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ இருந்தல்ல மாமா. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் நேரம் வந்திருக்கு. என்னம்மா சொல்ல போற? மாமா, அது எனக்கு தூரத்து சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி இருக்கா. வசதி கொஞ்சம் குறைச்சலான குடும்பம். அவளை ஒரு கல்யாணத்துல தான் நான் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு மாமா. நம்ம மணியரசுக்கு ரொம்ப பொருத்தமான பொண்ணு. ஆனா வசதி கொஞ்சம் குறைச்சலா, அதான் உங்ககிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது. ஆனா நேத்து நீங்க தரகர்கிட்ட பேசினதை கேட்டேன். கேட்டதுக்கு அப்புறம் தான் அடடா இத மாமா கிட்டே சொல்லலாமேன்னு தோணுச்சு. அதனாலதான் சொல்றேன் மாமா. இதுக்கு போய் நீ இவ்வளவு யோசிக்கலாமா? நீ யாரு? இந்த வீட்டுக்கு மூத்த மருமக பொண்ணு. நீ அப்பவே சொல்லிருக்க வேண்டாம்? உனக்கு இப்படி ஒரு சொந்தக்கார பொண்ணு இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சம்மா. சரி சரி, நான் உடனே செல்லம்மாட்ட சொல்லி அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ண சொல்றேன். செல்லம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் மாமா. ஏம்மா செல்லம்மாட்ட சொல்ல வேண்டாங்கிற? செல்லம்மா கிட்ட மட்டும் இல்ல மாமா, இந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே அந்த பொண்ணு என்னோட சொந்தக்கார பொண்ணுன்னு தெரிய வேண்டாம். முக்கியமா உங்க பையனுக்கு தெரிய வேண்டாம். ஏம்மா அப்படி சொல்ற? அது மாமா, அந்த பொண்ணு எனக்கு சொந்தக்கார பொண்ணுன்னு தெரிஞ்சா பொண்ணோட குறைநிறைகள்லாம் தெரியாம போயிடும். அது மட்டும் இல்ல, பொண்ணு பார்க்க போகும்போது சபையில பொண்ணு நல்லா இருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. வெளியில ஏதாவது குறைய சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அந்நியத்துல பொண்ணு பார்க்க போற மாதிரியே போலாம். பொண்ணை எல்லாரும் பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் என் சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லிக்கலாம். என்ன மாமா நான் சொல்றது சரிதானே? இவ்வளவு புத்திசாலியா இருக்கியா பாடி? ஏமா, நான் உன்ன என்னமோ சாதாரணமா நினைச்சிட்டேன். இவ்வளவு விவரமா இருக்கியம்மா. உண்மையிலே என் கடற்கரை ரொம்ப கொடுத்து வச்சவன். நான் உன்ன பண்றேன், அந்த தில்லையம்பலத்துக்கிட்ட சொல்லி உடனே அந்த பொண்ணோட ஜாதகத்தை வாங்கிட்டு வர சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம் மாமா. இந்தாங்க மாமா. என்னமா அது? அந்த பொண்ணை கல்யாணத்துல பார்த்த அன்னைக்கே அவளோட பிறந்த தேதி, நேரம், ராசி, நட்சத்திரம் எல்லாத்தையும் வாங்கி குறிச்சுக்கிட்டேன். மணியரசு ஜாதகம் தான் நம்ம வீட்லயே இருந்துச்சே. நம்ம ஜோசியரை கூப்பிட்டு அந்த பொண்ணோட ஜாதகத்தையும் காமிச்சு, மணியரசு ஜாதகத்தையும் காமிச்சு பொருத்த பார்க்க சொன்னேன். 10க்கு 9 பொருத்தம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டாரு மாமா. பாருங்க. ஏமா எல்லன்னு சொன்னா என்னையா இருக்கிய நீ? சரி, அட்ரஸ் கொடு. நம்ம தவசை விட்டு பொண்ணை பாக்குறதுக்கு எப்ப வரலான்னு விசாரிக்கிறேன். வேண்டாம் மாமா, நம்ம தில்லையம்பலம் இருக்காருல, அவருக்கே அந்த பொண்ணோட விலாசம் எல்லாம் தெரியும். அவர்கிட்ட சொன்னா போதும், அவரே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுவாரு. அப்ப ரொம்ப சுலபமா போச்சே. நாம எல்லாரும் அந்த வீட்டுக்கு போய் பொண்ணை பாக்குறோம். என்ன உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா.
ஏ அமுதா, ஃபோன் அடிக்குதுடி. ஐயோ, மறுபடியும் ஃபோன் அடிக்குதுடி. டேய், நான் தான் உன் காலை கட் பண்ணிட்டேன்ல, ஏன் திரும்ப திரும்ப கூப்பிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் காலைல பேசு. வேடா போன. பேசிட்டேம்மா. ஏப்பா கடற்கரை அப்பா. நேரம் ஆயிட்டே போகுது. அந்த வீட்டுல இருந்து யாரையும் காணாமப்பா. இல்லப்பா, அந்த வீட்டிலேருந்து நேராக பொண்ணு வீட்டுக்கு போயிடுறாங்களாம். செல்லம்மா மட்டும் இங்கே வந்துருதான். வந்த உடனே நம்மலாம் போயிடலாம். அப்படியா? ஆ. சரி, முத்தழகி இன்னும் ரெடி ஆகலையா? ஏமா முத்தழகி, நேரம் ஆகுதுமா. வந்துட்டேன் மாமா. நான் ரெடி. போலாமா? எப்படி இருக்க மாமா? உனக்கு என்னம்மா, அப்படியே மகாலட்சுமி நேர்ல வந்து நிக்கிற மாதிரி இருக்குமா? ஆ. மாமா, மணி அரசுக்கு பொண்ணு பார்க்க போறோம். வெறும் கழுத்தோட போனா நல்லாவா இருக்கும்? அதான் கொஞ்சமா நகை போட்டு வந்தேன். அண்ணி சூப்பரா இருக்க நீ. தேங்க்ஸ். ஏ சுமாரா, தேங்க்ஸ் ஆ தேங்க்ஸ். ஏன்டி இவ்வளோ நகை போட்டுட்டு போய் கழட்டி வச்சுட்டு வா. ஏன் ஏன் கழட்ட சொல்றீங்க? பார், இன்னொரு இடத்துல போய் பொண்ணு பார்க்க போகிறோம். இந்த மாதிரிலாம் நகை போட்டு வரக்கூடாது. நகை போட்டு வந்தால் செல்லம்மாக்கு பிடிக்காது. போ. ஏங்க, உங்க தங்கச்சிக்கு பிடிக்கலன்னா அவ போட்டுக்காம இருக்கட்டும். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டுட்டு இருக்கேன். இந்த பார், உனக்கு பிடிச்சிருந்தா இந்த வீட்டுக்குள்ளே போட்டு சுத்து. எங்க கூட பொண்ணு பார்க்க வராத. போ, கழட்டி போடு. எல்லாம் என் தலையெழுத்து. பீரோக்குள்ள பூட்டி வைக்கவா எங்க வீட்டுல இவ்ளோ நகை போட்டு அனுப்புனாங்க? இவங்க தங்கச்சிக்கு பிடிக்கலன்னா நாங்களும் நகை போட்டு கூடாது. எப்ப பாரு தங்கச்சி போற. மன வீட்டே போவாத, எல்லாம் காதல விழுவுது. அண்ணே, எப்படி இருக்க அண்ணே? மகாலட்சுமி வந்த மாதிரி இருக்குமா? செல்லம்மா, உனக்கு தான் நகையே பிடிக்காதே, இவ்வளவு நகை போட்டுட்டு வந்திருக்க. ஐயோ, விசேஷத்துக்கு போகும்போது வெறும் கழுத்தோட போக கூடாதுன்னு அண்ணி சொல்லுவாங்க. அவங்களுக்காக தான் நான் இவ்வளவு நகையும் போட்டுட்டு வந்திருக்கேன். கரெக்ட்மா, கரெக்ட். என்ன அண்ணி, நகையெல்லாம் போட்டுக்காம இருக்கீங்க? போட்டுட்டு தான் இருந்தேன். உங்க அண்ணன் தான் எல்லாத்தையும் கழட்டி வைக்க சொல்லிட்டாரு. உனக்கு தான் நகையே பிடிக்காதாமல. என்ன நீ, உங்களுக்காக தான் நான் இத்தனையும் மாட்டிக்கிட்டு வந்திருக்கேன். நீங்க இப்படி வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? போங்க, நீ போய் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வாங்க. நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே. இப்ப பாரு எப்படி இருக்கு செல்லம்மா. ஒரு நிமிஷம். ஹலோ செல்லம்மா, அமுதா டான்ஸ் கிளாஸ்ல இருந்து வரல. சரி, வரும்போது கூட்டு வந்துறியா? சார், நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். என்னமாச்சு? அமுதா இன்னும் டான்ஸ் கிளாஸ்ல இருந்து வரலையா? நீங்க எல்லாம் கிளம்புங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. அமுதா டான்ஸ் கிளாஸ்ல இல்லையா? இல்ல மேடம், இன்னைக்கு அவங்க வரல. சரி, நான் வீட்ல போய் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே மேடம். சரி, டான்ஸ் கிளாஸ்ல இல்லையா? நேரா வீட்டுக்கு போ பாஷா. சரிங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வாங்க வணக்கம். 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 வாங்க 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 வணக்கம். வாங்க வணக்கம் தம்பி. வாங்க வாங்க வாங்க. சரி போகுது, நீங்க போங்க அண்ணே. வாங்கம்மா. நீங்க போங்க, பொண்ணு பார்க்க வந்துட்டு இனிமேல் எங்க வீடு. ஏன்னா நான் வீட்டோட மாப்பிள்ள. உங்க அளவுக்கு நாங்க ஒன்றும் பெரிய ஃபேமிலி கிடையாது. நாங்க சின்ன குடும்பம் தான். இங்க வந்திருக்க எங்க வீட்டு ஜனங்களை பார்த்துட்டு மொத்த ஜனத்தொகையை இவ்வளவுதானே நீங்களா நினைச்சுக்காதீங்க. இன்னும் லைன் கட்டி வரிசையா ஒவ்வொருத்தரா வர வேண்டியது இருக்கு. எனக்கு அடுத்தபடியா இருக்கிற மெயின் பில்லர் செல்லமாவே ஒண்ணு வரல, எங்க மாப்பிள்ளையோட ஒய்ஃபு. அது மட்டுமா, டான்ஸ் கிளாஸ் போன என் குழந்தை அமுதா ஒண்ணு வரல. கதவை திறந்து வச்சுட்டு இவ என்ன பண்றா உள்ள? அமுதா,
அமுதா 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 ஏய் அமுதா ஐயோ பாஷா பாஷா அக்கா அக்கா சீக்கிரமா அக்கா அக்கா எங்கக்கா இருக்கீங்க? சீக்கிரமா அக்கா பாஷா சீக்கிரமா அக்கா இந்த வந்துக்கா பாஷா அக்கா அமுதா என்னக்கா ஆச்சு? என்னமோ சாப்பிட்டுட்டா போல அமுதாம்மா, இருக்கு. அவளை அமுதாம்மா. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போடா தூக்கு, சீக்கிரம் அமுதாம்மா. தூக்கு அவளை தூக்கு சீக்கிரம் பாத்து ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடு பாஷா அமுதா என்ன பாரு அமுதா அமுதா ஐயோ சீக்கிரமா போ ஹலோ டாக்டர் டாக்டர் நான் செல்லம்மா பேசுறேன் சொல்லு செல்லம்மா. மது அமுதா கான்சியஸே இல்லாம இருக்கா ஏதோ டேப்லெட் சாப்பிட்டுட்டா போல இருக்கு என்ன செல்லம்மா சொல்ற? எதுக்காக அமுதா அப்படி பண்ணா? எனக்கு ஒண்ணுமே தெரியல அத்தை ஏதோ திட்டாங்கன்னு கோச்சிட்டு ஏதோ பண்ணிருக்கா என்ன பண்ணுமா அவ? சரி எவ்வளவு நேரம் இருக்கும்? எனக்கு தெரியாது நான் இப்பதான் பார்த்தேன் நான் ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டு இருக்கேன் சீக்கிரம் வா. சரி டிராபிக்ல இடமா பார்த்துப்போ நான் வந்துடுறேன் நான் இப்பவே வந்துடுறேன் பாஷா சீக்கிரமா போ சீக்கிரமா போ அமுதா என்ன பாரு அமுதா ஹலோ பா ஃபோன் வந்து பேசிக்கோங்க. சரி சரி சொல்லுங்க. சரி சரி நான் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கேன் நல்லா வணக்கம் 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 வணக்கம். வா ராமகிருஷ்ணா இவன் தான் என்னோட 2வது பையன் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். அதோ நிற்கிறான் பாருங்க, அவன் எங்கள் வீட்டில் கடைக்குட்டி மாப்பிள்ளை மணியரசு. அது என் தங்கச்சி செல்லம்மா புருஷன் வடமலை. மாப்பிள்ள பக்கத்துல நிக்கிறது என்னோட தங்கச்சியோட 3வது பையன் சுந்தரமூர்த்தி. ஆஹா வணக்கம். வணக்கங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. அப்படியா? நான் உங்களை பார்த்தது இல்லையே. இல்லை சார், எனக்கு உங்களோட ஃபேஸ் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆமாம்மா, கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. எப்பயாவது எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருந்தீங்கன்னா அப்ப இவரை பார்த்திருப்பீங்க. இவர் தான் கேஷ் கவுண்டர்ல உட்காந்துருப்பாரு. கரெக்டுங்க, அவர் தான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். மாப்பிள, இந்த ஆள் உங்க தம்பி ஏதோ என்கொயரி பண்ற மாதிரி எனக்கு சும்மா இருக்கீங்களா? பாத்ரூம் எங்க இருக்குன்னு வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஒருத்தர் போனா எல்லாரும் போவாங்க. ஏம்பா, என்னது ஆள் ஆளுக்கு பாத்ரூம் போகணும்னு போயிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா எல்லாம் போய் சொல்லிட்டு போறாங்க. போற வழியில தான் பொண்ணு ரூம் இருக்கு, பொண்ணை போய் பார்க்கறதுக்கு தான் போறாங்க.
நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. இருட்டுண்டா கண்ணு, அப்பா காலில் உள்ள. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. உட்காருப்பா, உட்காரு. எல்லாம் இப்படி பேசாம இருந்தா எப்படி? பொண்ணுகிட்ட ஏதாவது கேளுங்க. என்ன படிச்சிருக்கமா? சொல்லு. எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி. இந்த பயோகெமிஸ்ட்ரினா அது என்ன படிப்புமா அது? உயிர் வேதியியல்ங்க. அப்படின்னா? பயாலஜினா உயிரியல், கெமிஸ்ட்ரினா என் புருஷனுக்கு நான் சொல்லிக்கிறேன். எதுக்கு இப்படி தேவையில்லாம் வாய் கொடுத்து மாட்டிக்கிறீங்க? தெரிஞ்ச விஷயத்துலதான் தலையிடணும். கேள்வி கேட்டீங்கல்ல, அவங்க பதில் சொன்னாங்களே, ஏதாவது புரிஞ்சுதா? அதான். சரி, சில்லறை ஏதாவது இருந்தா கொடுங்க. இல்ல இது என்ன? கொடுங்க. களவாணி எல்லாத்தையும் களவாடுறியே. இந்த ஐயோ, ஐயோ, தவறி விழுந்துருச்சு. கிடைச்சிருச்சு. சூப்பரா இல்ல? நல்லா இருக்கு. நாங்க போறேன், 2 பேரும் சேர்த்து ஒரு போட்டோ எடு. நெல்லு ஒரு போட்டோ எடுக்கலாம். நல்லா சரிங்க. நல்லா இருக்கு. நம்ம மணியரசுக்கு ஏத்த ஜோடிதான். என்ன, என்னை விட ஒரு 1/2 இன்ச் உயரம் கம்மி. பரவாயில்ல. உங்க மருமக போட்டோ எடுக்கிற சாக்குல என் பொண்ணோட உயரத்தை பார்த்துட்டாங்க. மாப்பிள கையில இன்ஸ்டேட் தான் கொண்டு வரல. நம்ம வீட்டு பொம்பளைக்கு மட்டும் யாரையாவது என்கவுண்டர்ல போட சொன்னா குண்டு இல்லாமையே போட்டுருவாளுங்க மாப்பிள. நீங்க எல்லாரும் தப்பா எடுத்துக்கலனா நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுமா. மாப்பிள்ளை கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசலாங்களா? அது தாராளமா பேசிக்கோங்கம்மா. என்னாச்சு? என்ன செல்லம்மா? She is all right. இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா கூட நிச்சயமா அவளை காப்பாத்திருக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் மது. எனக்கு என்னன்னு கூட ஒண்ணும் புரிஞ்சுக்கவே முடியல. எனக்கு இப்ப உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்கு. ஏமா, என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணா? தெரியாது டாக்டர். நேத்து அவங்க அம்மா ஏதோ சத்தம் போட்டாங்க. அதுக்கு போய் இவ அதுக்காக இப்படி பண்ணா? சரி, யூ டோன்ட் வெரி. அதுக்காக நீ ஃபீல் பண்ணாத. Now she is all right. எல்லாரும் மணி அரசுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக போயிருக்காங்க. நான் இவளை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்தேன். ஒரு நல்ல காரியத்துக்காக போயிருக்காங்க. அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எப்படின்னா அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவேன்னு? அவங்க யார்கிட்டயும் எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். அமுதாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு நைட் மட்டும் ஹாஸ்பிட்டல்ல தான் தங்கணும். நாளைக்கு காலையில கூட்டிட்டு போயிடலாம். 1 வீக் டேப்லெட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றேன். அதை கண்டினியூ பண்ணால்னா she'll be all right. சரி டாக்டர். டாக்டர், இந்த
விஷயம் வேற யாருக்கும் தெரியாம கண்டிப்பா நான் வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீ கவலைப்படாத. எனக்கு டாக்டரா மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு டாக்டர். டாக்டர் டாக்டர், பேஷண்ட் ரூம் 104க்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. செல்லம்மா, நீ அமுதா போய் பார்த்துட்டு வா, கவலைப்படாத. சரி. உங்களை எனக்கு பிடிக்கல. அமுதா, அமுதா. அண்ணே, அண்ணே. என்ன அமுதா? அண்ணே. அமுதா. அண்ணே, அண்ணே. அமுதா. அண்ணே, அண்ணே. ஏன்டி இப்படி பண்ண? உனக்கு என்னடி குறை வச்சோம்? இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எங்களுக்கு புள்ள இல்லாத குறையும் தீர்த்து வச்சதே நீதான். எங்களை விட்டுட்டு போனோன்னு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏண்டி? மன்னிச்சிருங்க அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். அண்ணி, நான் செத்துருவேன் அண்ணி. இல்ல, சாக விட மாட்டோம். அதான் காப்பாத்திட்டேல்ல. உனக்கு ஒண்ணு இல்ல அமுதா, உனக்கு ஒண்ணு இல்ல. அண்ணே, அண்ணே, நான் மாத்திரை சாப்பிட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? இல்லம்மா, யாருக்கும் தெரியாது. கோலதானே? இல்ல, நீ தைரியமான பொண்ணுடி. நம்ம வீட்டுல தைரியமான பொண்ணு நீதான். நீ போய் இப்படி பண்ணிட்டிய. அம்மா, அம்மா தானே திட்டாங்க, அதுக்கு போய் யாராவது இப்படி பண்ணுவாங்களா? இல்ல அண்ணி, நான் அம்மா திட்டினதுக்காக மாத்திரை சாப்பிடல. என்னடி சொல்ற? அப்ப அம்மா காரணம் இல்லையா? அம்மா காரணம் இல்ல. யாரடி அவ? யாரடி அவ? யார் அவன்ட்டு சொல்லு. உங்க ஃபேமிலி எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதெல்லாம் எப்படி சபையில சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீங்களே உங்க ஃபேமிலி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. எவன்டி அவ? மணி. மணியா? யாரடி மணி? யாரு மணி? மணி அரசு. மணி அரசா? மணி அரசா? நம்ம மணி அரசா? மணி அரசுதான். பிடிக்கலன்னு இப்படி பொதுவா சொன்ன எப்படிங்க? என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க. அவங்கெல்லாம் என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. காசை உருட்டி விட்டு காலில் எத்தனை விரல் இருக்குன்னு டெஸ்ட் பண்றாங்க. போட்டோ எடுக்கிற சாக்குல என் பக்கத்துல வந்து நின்னு என் உயரத்தை செக் பண்றாங்க. எனக்கு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதே உடம்பெல்லாம் கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கு. என் உயரம் என்னன்னு கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல. அதை விட்டுட்டு இவ்வளவு சீப்பா நடந்துக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஃபேமிலி, எப்படி ஒத்து வரும் தான் இது வரைக்கும் பயந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவங்களாம் நடந்துக்கிட்ட விதத்தை பார்க்கும்போது கண்டிப்பா ஒத்து வராதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. மணி அரசு உன்னை என்ன பண்ணா? அவன் உன்னை லவ் பண்ணானா? அவன் உன்னை ஏமாத்தினானா? என்னடி பண்ணாவ? சொல்ல அமுதா, மணி அரசு என்ன பண்ணா? மணி என்ன? மணி அரசு ஒன்னும் பண்ணல. அவன் உன்னை ஏமாத்தினானா? இல்ல அண்ணே,
அப்போ உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? மணியரசு நான் லவ் பண்றேன். சரிங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கல, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கே. மணியரச, நீ லவ் பண்றியா? அவன் உன்னை லவ் பண்றானா? தெரியல, ஆனா அவன் என்ன லவ் பண்ணுவான். அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். வரும்போது பொண்ணு ஒரு வேலை எனக்கு பிடிச்சிருந்தா அவங்க கிட்ட காட்டுறதுக்காக நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன். இதை பாருங்க. என்னது இது? பாருங்களேன். ஐயோ இல்லம்மா, அவனுக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தா அவன் ஏன் இன்னொரு பொண்ணை பார்க்க போவான்? அதுக்கு நீங்க எல்லாம் தான் காரணம். நான் என்னடி சொல்ற? அவனுக்கு என்ன பிடிச்சிருந்தா கூட என்கிட்ட அவனால சொல்ல முடியாது. என்னடி பண்ணும் அமுதா? தெரியாத மாதிரி கேட்காதீங்க. மாலை சுத்தி போறதா மாமனுக்கு ஆகாதுன்னு அம்மா சொன்னாங்க. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தா ஒரு பொண்ணு வாழுமா, ஒரு பொண்ணு சாகுமா? நான் செத்துறேன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததாலதான் நான் உங்க வீட்டுக்கு போக முடியலன்னு அம்மா சொன்னாங்க. நீங்க படிச்ச பொண்ணு இருந்தாலும் சொல்றேன், இதுல என்னோட பிளட் குரூப், RH ஃபேக்டர், குறிப்பா HIV நெகட்டிவ் அப்படிங்கிற ப்ரூஃப் இருக்கு. பாருங்க. உங்களுக்கு என் குடும்பம் பிடிக்கட்டும் பிடிக்காம இருக்கட்டும், ஆனா என் குடும்பத்தை பத்தி சொல்றது என்னோட கடமை. ஏன்னா என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அவ்வளோ அன்பானவங்க. இன்னைக்கு காலையில் கூட உன்னை பொண்ணு பார்க்க வரும்னு தெரிஞ்சோடனே எங்கள் அப்பா, பெரிய அண்ணன், பெரிய அண்ணி, சின்ன அண்ணன், சின்ன அண்ணி, அத்தை, பசங்க எல்லாரும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க தெரியுமா? சரி, நீ லவ் பண்றத அவனுக்கு சொல்லிருக்கியா? இல்ல. நீ ஏன் சொல்லல? சொல்லணும்னு தோணல. அவனோட விளையாடி இருக்க, போட்டோ எடுத்திருக்க, ஆனா இத சொல்லணும்னு எனக்கு தோணல. நீ இப்ப மட்டும் உனக்கு தோணுச்சா? அவனுக்கு பொண்ணு பார்க்க போற அன்னைக்கு தான் உனக்கு இதெல்லாம் தோணுமா? நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தா எந்த ரூமில் தங்க வைக்கணும்னு கூட என் வீட்டில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி உங்கள் மனசில் இருக்கிற அபிப்பிராயத்தை மாற்றிக்குங்க. நம்ம வீட்டில் வாழ போகிற பொண்ணு கை கால் சரியாக இருக்கா, வேறு ஏதாவது குறை இருக்கா, உயரம் எவ்வளோ, இதெல்லாம் எல்லார் வீட்லையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. என் வீட்டில் அது தெரிஞ்சுக்கிட்ட முறை வேணா தப்பாக இருந்திருக்கலாம், ஆனால் எல்லோரும் சொக்க தங்குங்க. நீங்கள் எங்கள் வீட்டில் உள்ளவங்கள வேற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதுக்காக நான் உங்களை விட்டு கொடுக்க முடியாதுங்க. எங்கள் வீட்டில் வாடுறதுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம், நான் வரேன். சாரிங்க. நான் அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க பேசினதுக்கு அப்புறம் மருமகளா வந்தா அது உங்க வீட்டுக்கு தான் வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். புரியல. எனக்கு ஒன்னும் புரியல. மணியரசு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானதும்
நான் செத்து போயிடுறேன். அமுதா நீ அப்படியெல்லாம் பேசாத, அப்படியெல்லாம் பேசாத. உயிரோட இருந்து என்ன பண்ண போற? ஏய், இன்னொரு வாட்டி சாகரேங்கிற வார்த்தை நீ பேசக்கூடாது. நீ எதுக்கு சாகணும்? நீ வாழ வேண்டியவ. எங்களுக்கு நீ வேணும் அமுதா, எங்களுக்கு நீ வேணும். எனக்கு மணி அரசு வேணும் அண்ணி, மணி அரசு வேணும், மணி அரசு வேணும், மணி அரசு வேணும். அக்கா, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு, பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சு போச்சு. ஒருவேளை செல்லம்மா வந்து பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க? ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். சும்மா இரு வள்ளியம்மா, நீயே ஏதாவது சொல்லி வச்சிருவ போல இருக்கே. வள்ளியம்மா நீ சொல்றதும் கரெக்ட் தானே, அத மாமா கிட்ட தான் கேட்கணும். வள்ளியற கொஞ்சம் சும்மா இருக்கியா? மாமா கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். என்னம்மா உங்களுக்குள்ளார குழப்பம்? எதுவா இருந்தாலும் சபையில வெளிப்படையா சொல்லுங்க. மாப்பிள்ளையும் பொண்ணு முடிவாயிருச்சு. செல்லமாணி வரத்துக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை செல்லமாணி வந்து பொண்ணு அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ண போறன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். செல்லம்மாக்காக்கு பிடிக்கலனா எனக்கும் பிடிக்காது. மணியரசன் கூட சேர்த்து வச்சிருவீங்கல்ல நீ? அமுதா, எல்லாரும் பொண்ணை மட்டும்தான் பார்க்க போயிருக்காங்க. பொண்ணை எல்லாருக்கும் பிடிக்கணும், நல்லது கெட்டது பேசணும். முக்கியமா மணி அரசுக்கு பொண்ணை பிடிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் அங்க போறேன். பொண்ணை பார்த்துட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா மணி அரசும் பிடிக்கலன்னு சொல்லிடுவான். அப்புறம் என்ன, எல்லாரும் திரும்பி வந்துடுவோம். சரி அண்ணி. என்னடா பேச்சு பேசுற? இந்த பார், செல்லம்மாக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டா. நேரா வந்து தம்பியை கேட்பா. அவன் பிடிக்கும்னு சொன்னா சரின்னு சொல்ல போறா. சரி, அவளுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ மனசை போட்டு குழப்பிக்காத. உன் உடம்பு தான் முக்கியம். நீ சீக்கிரமா குணமாய் வீட்டுக்கு வா. எல்லாருக்கிட்டையும் பேசி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வேண்டாம் அண்ணி, இவ்வளோ நாளா சொல்லாம இப்ப போய் சொன்னா எல்லாரும் என்ன தப்பா எடுத்துப்பாங்க. நீ பேச வேண்டாம் அமுதா, உனக்காக நான் பேசுறேன். நான் உனக்கு மணி அரச கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போதுமா? அண்ணி, மணியரசனுக்கு கிடைப்பானா? கண்டிப்பா கிடைப்பாமா. மணி அரசு உனக்கு கிடைப்பான். சத்தியமா? சத்தியமா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. செல்லம்மா வரத்துக்குள்ள சித்தப்பா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. அது என்னன்னு கேட்போமே. ஆமாங்க, என்னால என் பொண்ணுக்கு இப்போ என்ன செய்ய முடியுமோ அதை இப்போயே சொல்லிடுறேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்களா? உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதே மாதிரி செஞ்சிருங்க. அப்படி இல்லைங்க, உங்க எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் சொல்லிடுறேன். ஐயா வேலாயுதம், நான் என்ன சொல்ல வரேன்? பொண்ணு வீட்டுல இதை சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க, சொல்ல விடுங்களேன். சரி சொல்லுங்க. ஒரு 60 பவுன் நகை போட்டுடுறேன். அப்புறம் ஒரு கார் வாங்கி கொடுத்துட்றேன். பெசன் நகர்ல 1.5 ரவுண்ட் இருக்கு சார். 1/2 கிரவுண்டு பசங்க பேருக்கு எழுதிட்டு இன்னொரு 1/2 கிரவுண்ட பொண்ணு பேர்ல எழுதி வச்சிடுறேன். மத்தபடி சீர்சனத்து என்னவோ அதை முறைப்படி கரெக்டா செஞ்சிடறேன். மத்தபடி உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்னால முடியுமா முடியாதான்னு நான் சொல்லிடுறேன். ஐயா, எங்க மனசுல ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது. நீங்க இது வரைக்கும் எல்லாம் சொன்னீங்கல்ல, அதுவே எங்களுக்கு ரொம்ப திருப்தி தான். அப்பா, செல்லம்மா வந்துருவாடா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.